வெல்கம் டு லட்சுமிமா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எறா வச்சு குழம்பு பண்ண போகிறோங்க. எறா குழம்பு தான் இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோம். நான் 1/2 கிலோ எறா வாங்கி வச்சுருக்கேங்க. கிராமத்து ஸ்டைலில் எறா குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த எறாவை நல்லா இந்த மாதிரி உராஞ்சி அலசிக்கணுங்க ஒரு 2 வாட்டி. அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த நீச்சு வாசம்லாம் இல்லாமல் இருக்கும். எறாலாம் சும்மாவே அலசிட்டு சிலர் போட்டுருவாங்க. எங்கள் அம்மாலாம் இந்த மாதிரி உராஞ்சி தான் சமைக்க சொல்லுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு அந்த கவுச்சி வாசனை கம்மியாகும். நானே ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டிருந்தேங்க. மஞ்சத்தூள் போட்டு தான் கழுவுறேன். இந்த மாதிரி நம்ம ஒரு 2 வாட்டி செஞ்சு எடுத்துட்டோம்னா ரொம்ப க்ளீனாக அந்த கவுச்சி வாசனை கம்மியாகிடுங்க. எறா ரொம்ப சுத்தமாக நல்லாயிருக்கும். ஒரு 3 பத்தை சின்ன சின்னதாக நான் மாங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரே ஒரு கத்திரிக்காய், 2 உருளைக்கிழங்கு தோலோடு கட் பண்ணி வச்சுருக்கேன். தோலோடு போட்டால் ரொம்ப நல்லா இருக்குங்க. உருளைக்கிழங்கு வச்சு எறா குழம்பு பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 4 பீஸ் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்குங்க. ஏன்னா இதெல்லாம் அதிகமாக போட்டால் நம்ம எறா வாசனை இல்லாமல் போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எறா குழம்பு வைக்கணுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு கொஞ்சமாக இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், தக்காளி மட்டும் ஒரு 4 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேங்க. ஏன்னா தக்காளி அதிகமாக சேர்த்தா எறா குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிக்க எண்ணெய், வெந்தயம், கடுகு, உளுத்தம் பருப்பு தான். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சட்டி வச்சுருக்கேங்க. நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் எறா குழம்பு. நல்லெண்ணெய் விடுறேன். அப்போ சட்டி ஃபுல்லாக இந்த எண்ணெய் இப்படி படுற மாதிரி சுரட்டி விட்டாதாங்க. இல்லை மண்பானை சட்டி ஒரு மாதிரி வாசனை வரும். வச்சுங்க. எண்ணெய் காஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா நான் வெந்தயமும் கடுகும் 2ம் கொஞ்சம் போட்டுடலாங்க. இந்த எறா குழம்புக்கு ஒரு லெமன் சைஸு புளி கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. வெந்தயம் கடுகுலாம் பொரிய ஆரம்பிச்சிச்சுங்க. எடுத்து வச்சுருந்த இஞ்சி அதில் போட்டுடலாம். 10 பல் பூண்டை இதில் போட்டுடலாங்க. ஒரு 3 பச்சை மிளகா கீரி வச்சுருக்குது. கருவேப்பிலை, எல்லாம் அந்த தக்காளி வெங்காயம் வதக்கிடுங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டுலாம் வதங்கிடுச்சுங்க. நம்ம அரிஞ்சு வச்சுருக்க அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் வரணுங்க. நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த தக்காளி அதில் போட்டுடலாம். அது கூடவே நம்ம தேவையான உப்பு போட்டுடலாங்க. அப்போ தான் தக்காளியெல்லாம் சீக்கிரம் வதங்கணும். கல் உப்பு. அது கூடவே தேவையான மஞ்சள் போட்டுடலாம். நல்லா வதங்கட்டுங்க தக்காளி கொஞ்சம். தக்காளி வதங்கிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், ஒரே ஒரு கத்திரிக்காய் தான் முழுசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு முறுக்கால் பாதி முறுக்காய் தாங்க போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு தோலோடு நல்லா கழுவிட்டு தோலோடு வச்சு போடுறேங்க. ஏன்னா இது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் எறா குழம்புக்கு. கிராமத்தில் தான் அப்படி தான் பண்ணுவாங்க. இதை நல்லா நம்ம இது மாதிரி வதக்கிக்கலாம். இது போல் போட்ட கத்திரிக்காய்லாம் வதங்கியிருக்குங்க. இதை இப்போ கரெக்டாக நான் கழுவி வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் இந்த எறாவை இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. எறா நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு எறா குழம்புல வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த காய்கறிலாம் கூட சொன்ன மாதிரி கொஞ்சமாக போட்டு பண்ணும்போது இந்த எறாவோட வாசனை குழம்புல ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அதிகமான காய்கறி போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், காய்கறி வாசனை தான் இருக்கும். காரக்குழம்பு மாதிரி ஆகிடும். ஆனால் இந்த உருளைக்கிழங்கு காம்பினேஷன் எறா குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. முருங்காய் இல்லாமல் வெறும் உருளைக்கிழங்கு வச்சு கூட பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எறாவை நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. எறா போட்டு நல்லா வதக்கி வச்சு பாருங்கள். தண்ணி விட்டு வருது பாருங்கள் எறாவை. எறா கழுவி உராஞ்சி பாருங்கள். நான் நரம்பு எடுத்து வச்சுருக்கேன். நரம்பு எடுத்துகிட்டு செய்யுங்க. சின்ன எறானா நரம்பு எடுக்க வேண்டியதில்லை. இது பெருசு. நான் நரம்பு எடுத்து க்ளீன் பண்ணி தான் செய்கிறேன். பாருங்கள் தெரியும் நடுவில். வேறு எல்லா எறாவுக்கும் நரம்பு எடுத்துருக்கோம். எடுத்து சமைக்கிறது தான் ரொம்ப நல்லது. வேறு நல்லா வதக்கி வச்சுங்க. இந்த மாதிரி நம்ம எறாவை நல்லா வதக்கிக்கணும். இது கூட இப்போ தேவையான குழம்பு மிளகாத்தூள் போட்டுடலாங்க. எறா குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. மீன் குழம்பு மாதிரியே. நான் ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போடுறேங்க. வேறு எதுவுமே இல்லை. வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தாங்க. மிளகாத்தூளை எண்ணெயில் எறாவோடு சேர்த்து நல்லா அப்படி வதக்கியாச்சுங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் ஊற்றிடலாங்க. அவ்வளோதாங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா சூப்பரான எறா குழம்பு ரெடிங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த எறா குழம்பு. நமக்கு மீன் குழம்பை விட அவ்வளோ நல்லாயிருக்கும். தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது கட்டியாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி வைத்து நம்ம கொதிக்க வைக்கலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. எறா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுங்க.
இது ஒரு கொதி வந்தோடனே இந்த 3 துண்டு மாங்காவை நம்ம போட்டுடலாங்க. அதில் இந்த மாங்காய் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் எறா குழம்புக்கு. அதே டைமில் நிறையவும் போடக்கூடாது, ரொம்ப புளிப்பாயிடும். அது போதுங்க. இந்த காய்கறியும் இதே மாதிரி தான் கொஞ்சமாக போட்டு நீங்கள் பண்ணும்போது எறாவோட வாசனையோட குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எறா குழம்பு நல்லா கொதிச்சிட்டு பாருங்கள். இந்த டைமில் நம்ம இந்த 3 துண்டு மாங்காவை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க, ஆஃப் பண்ணிடலாங்க. சூப்பரான எறா குழம்பு ரெடிங்க. இப்போ நமக்கு அந்த மாங்காய் தான் கொஞ்ச நேரம் அப்படி வேகணும். ஏன்னா அந்த மண்பானைன்றதுனால இந்த சூட்லேயே வந்துடுங்க, ஆஃப் பண்ணி வச்சுருந்தா கூட எல்லாமே. சூப்பராக இருக்குங்க இந்த எறா குழம்பு. மீன் குழம்பை விட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, கொதிச்சிச்சு. எறா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட வேண்டியதுதாங்க எறா குழம்பு. சூப்பரான எறா குழம்பு ரெடிங்க. இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசைக்கு மறுநாள் வச்சு நீங்கள் இட்லி தோசை கூடலாம் சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. இது கூட எங்கள் வீட்டில் எப்போவுமே ஒரு முட்டை ஒன்று நாங்கள் பொரிப்போங்க. அது எப்படின்னு பார்க்கலாம் வச்சு சாப்பிட. நமக்கு மண்பானைன்றதுனால இறக்கி வச்சோடனே சூட்டோடு அப்படியே இருக்குங்க. வேகாத அந்த மாங்காய்லாம் கூட வெந்துடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொதிச்சுட்டே இருக்கு பாருங்கள், இறக்கி வச்சு 5 நிமிஷம் ஆகிற வரையும் அப்படியே இருக்குங்க அது சூடு. எண்ணெய் ஊற்றிருக்கேங்க, ஒரு 4 காஞ்ச மிளகாய் கிளி போட்டிருக்கேன். இது கூட முட்டை வச்சு பொரித்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மீன் குழம்பு கூட எறா குழம்பு கூடலாம் இந்த முட்டை வேறு எதுவுமே வேணாங்க, வெறும் மிளகா, உப்பு, மஞ்சள் தூள் தாங்க. 4 முட்டை 5 முட்டை போட்டிருக்குங்க. 3 காஞ்ச மிளகா போட்டு எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு நம்ம இந்த மஞ்சள் தூள் போட்டு சால்ட்டு போட்டு முட்டையை நல்லா பொரித்து எடுத்துட வேண்டியதாங்க. சூப்பராக இருக்குங்க. இது மீன் குழம்பு கூட எறா குழம்பு கூட வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, அவிச்ச முட்டை வச்சு சாப்பிடலாம், டக்குன்னு பொரித்து இந்த மாதிரி பொரிச்ச முட்டையை வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். முட்டை நல்லா பொரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். ஒன்றுமே வேணாங்க, நீங்கள் வெறும் காஞ்ச மிளகா போட்டு இந்த மாதிரி முட்டை ஃப்ரை பண்ணி விடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மீன் குழம்பு கூட எறா குழம்பு கூட காரக்குழம்பு கூடலாம் வச்சு சாப்பிடும்போது இது அடிக்கடிக்கு பசங்களுக்கு பிடிக்கும், செஞ்சு தருவோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், பொரிஞ்சிச்சிங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். சூப்பரான எறா குழம்பு ரெடிங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட இந்த மாதிரி முட்டையை பொரித்து வச்சு சாப்பிடும்போது அவிச்ச முட்டையை வச்சு சாப்பிட்லாங்க. ஆனால் இது ஒரு டேஸ்ட்டுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இப்படி தான் எறா குழம்பு வைப்போம், அதுக்கு முட்டை பொரிப்போம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லட்சுமி அம்மா கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.